நீட் தேர்வு குளறுபடியை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இந்த நீட் தேர்வு குளறுபடியில் தற்போது வரை நடப்பது என்னவாக இருக்கிறது? மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் எங்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள்? என்ன நிலவரம்? இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நீட் தேர்வு குளறுபடி நடைபெற்றதை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கம் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டமானது இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது 30க்கும் மேற்பட்ட ஆண் பெண் என இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டவர்கள் மத்திய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டனர். அவர்களை நுங்கம்பாக்கம் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள். சாஸ்திரி பவனில் நுழைவாய்வு முன்பு அவர்கள் முன்பே தடுப்பதற்காக தடுப்பு வேலிகளை அமைத்திருந்தார்கள் போலீசார். அப்போது இருந்த போதிலும் வேறு வழியாக வந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் நுழைவாயில் முன்பு சாலையில் அமர்ந்து ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மாணவர்களுக்கு நீட் தேர்வு இல்லாத உத்தரவை மத்திய அரசு தர வேண்டும் என்கிற கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக குண்டுகட்டாகவும் போலீஸ் அணியில் ஏற்றினர். அப்போது காவல்துறையினருக்கும் இந்திய மாணவர் சங்கத்தினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருந்த போதிலும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கோஷங்களை எழுப்பி மாணவர்கள் முற்றுகையிட்டனர். வேறு இடங்கள் 3 இடங்களில் அருகே 3 இடங்களில் மாணவர்கள் முற்றுகை சம்பவத்தை நடத்தினர். உடனடியாக அவர்கள் அனைவரையும் குண்டுகட்டாக கைது செய்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள். இதுவரை 50க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தினை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவல்லிக்கேணி துணை ஆணையர் தேஷ்முக் சேகர் தலைமையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது இந்த சாஸ்திரி பவன் அமைந்திருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் பகுதியில் இந்த மாணவர்கள் முற்றுகையிட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.